எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 7 சக்ரா பிரேஸ்லெட் பற்றி பார்க்க போகிறோம். நம் உடம்பில் உள்ள 7 சக்கரங்களை பற்றியும் அதன் இயக்கங்கள் பற்றியும் யோகாவை பற்றி தெரிந்தவர்கள் நன்கு அறிந்திருப்பார்கள். யோகா அதனால தான் கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கும் மனத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கும் யோகா மிகவும் உதவிகரமாக இருக்கும். யார் ஒருவர் வாழ்க்கையில் யோகாவை கற்றுக்கிறாங்களோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடம்பையும் அவர்களுடைய வாழ்க்கையுமே நல்லா பேலன்ஸ் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. நம்ம எந்த வயதினர் வேண்டுமானாலும் யோகா கற்றுக்கலாம், யோகா செய்யலாம். ரொம்ப வயசானவங்கெல்லாம் உடம்பை அலட்டிக்கிட்டு யோகா பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க மனதிற்காக யோகா செய்யக்கூடியது இருக்குது. இந்த யோகா ரேக்கி எல்லாம் கற்றுக்கிறவங்க வாழ்க்கையில் தெளிவாக சிந்தித்து செயல்படுவார்கள். அவர்களுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அவர்கள் இளமையாக காணப்படுவாங்க. ஏன்னா நம்ம நிதானமாக செயல்பட்டாலே எல்லாமே நல்லபடியாக அமையும் இல்லையா? இந்த கோபத்தை குறைச்சிக்கிறது, அப்புறம் நினச்சதை சாப்பிட்றது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த யோகாவை கற்றுக்கிறதுனால ரேக்கியை கற்றுக்கிறதுனால நம்ம பேலன்ஸ் பண்ணி எது நம்ம உடம்புக்கு தேவை, எது சாப்பிட்டா நல்லது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு நமக்கே ஏற்படும். சரி, இந்த 7 சக்கராஸ்க்கும் யோகாவுக்கும் அப்படி என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய 7 சக்கரங்களையும் இயக்கக்கூடியது இந்த 7 சக்கராஸ் பிரேஸ்லெட். நம்ம உடம்பில் இந்த முதுகெலும்பு இருக்கு இல்லையா, அதன் கீழ்ப்பகுதியில் அதாவது ஸ்பைனல் கார்டு, அதுக்கு கீழே பாம்பு போல சுருண்டு கிடக்கின்ற இந்த 7 சக்கரங்களின் பிரதானமான இடம் அதுதான் பேஸ். அதனால தான் அந்த முதுகெலும்பை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குமே சொல்லுவாங்க இதுதான் இந்த நாட்டுக்கே கிராமங்கள் தான் முதுகெலும்பு அப்படிம்பாங்க. அதுபோல் ஒவ்வொரு மனிதனுக்கும் முதுகெலும்பு பிரதானமாக இருக்குது. அந்த முதுகெலும்பின் அடிப்பகுதியில் பாம்பு போல் சுருண்டு கிடக்கின்ற நம்ம 7 சக்கரங்களின் அடித்தளமாக அதாவது முதன்மை காரணமாக இருக்கிறது. அது அப்படியே பார்த்திங்கன்னா மேலே எழும்பி 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 பார்த்திங்கன்னா நம்மளுடைய க்ரௌன் சக்கரத்துக்கு வரணும். அப்படி நம்ம விழிப்படைய செய்துட்டோம்னா நம்ம நிதானமாக வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ கற்றுப்போம். இப்படி 7 சக்கரங்களையும் இயக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த 7 சக்கராஸ் பிரேஸ்லெட். நான் அணிஞ்சிருக்கேன் பாருங்கள், கொஞ்ச நாள் அணிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வியூவர்ஸில் ஒரு சிலர் இது என்ன அணிஞ்சிருக்கீங்க கருப்பா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதை பற்றி சொல்லுங்கள், தனிப்பதிவாக கொடுங்கன்னு கூட கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. நம் உடம்பில் இருக்கக்கூடிய இந்த 7 சக்கரங்களும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளோடும் தொடர்பு கொண்டது. குறிப்பாக சொல்லணும்னா மிகப்பெரிய ஆர்கன், லங்ஸ், லிவர், ஹார்ட், இந்த மாதிரி மிகப்பெரிய ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம உடம்புல உறுப்புகள் இருக்கு இல்லையா, அது அனைத்துமே ஒவ்வொரு சக்கரத்துடன் தொடர்புடையது. இப்படி இந்த சக்கரங்கள் சரியாக இயங்கலைன்னா நமக்கு உடம்புல பார்த்திங்கன்னா அசதி ஏற்படும், சொல்ல முடியாத சங்கடங்கள் எல்லாம் உடம்புல ஏற்படும். அது தவிர மென்டல் ஸ்ட்ரெஸ் ஏற்படும். இன்னொன்று, நம்ம உடம்புல இந்த 7 சக்கரங்கள் சரிவர இயங்கலைன்னா இந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி, அதாவது இந்த யூனிவர்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி, மற்றபடி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் நமக்குள்ளே எடுத்துக்க முடியாது. இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம உட்கொள்கின்ற உணவே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல சரிவர போய் சேராது. அதனால தான் ஒரு சிலர் சொல்லுவாங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் என் உடம்புல சத்து இல்லை, எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த 7 சக்கரங்களின் இயக்கங்கள் சரியில்லை அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். நமக்கு கிடைக்க வேண்டிய சத்துகள், நம் உணவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சத்து, அப்புறம் சக்திகள், இந்த பிரபஞ்சத்திலிருந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய நல்ல சக்திகள் எல்லாம் நம்ம உடம்புல தங்காது. அப்படி கிடைக்காத பொழுது இமோஷ்னல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். அதாவது நமக்கு இந்த சிந்திக்கிறதுல ஒரு படபடப்பு, அப்புறம் உடல் உபாதைகள் எல்லாம் ஏற்படும். இந்த சக்கரங்கள் சரிவர இயங்கலைன்னா நமக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதோடு நிறைய பிளாக்கேஜஸ், அதாவது நம்ம என்ன யோசிக்கிறோமோ ஞாபக மறதி ஏற்படும், யோசிக்கிறதுல ஒரு தெளிவு இருக்காது, அப்புறம் நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய ஏற்படும். இப்போ நிறைய பேர் சொல்கிறீங்க
நாங்கள் நல்லது சிந்திக்கணும்னு நினைக்கிறோம், பூஜை அறையிலேயே போய் உக்காந்து கும்பிடணும்னு நினைக்கிறோம், ஆனால் அந்த இடத்துல எங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் தான் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னொன்று, பூஜை அறையில் போய் உட்காந்தா எங்களுக்கு சுவாமியை கும்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் கும்பிடணுன்ற ஒரு எண்ணம் வரமாட்டேங்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்கள. இன்னொன்று, நாங்கள் எதை செய்தாலும் வெற்றி கொள்ள முடியல, ஒரு தைரியம் வரமாட்டேங்குது, ஒரு தெளிவு கிடைக்க மாட்டேங்குது, உடம்பு சோர்வாக இருக்குது, எத்தனை தூங்கினாலும் தூங்கி எழுந்த மாதிரி இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்கல்ல. அதுக்கெல்லாம் காரணம் இந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள் சரிவர இயங்கலை அப்படின்னு அர்த்தம். நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் கிடையாது, சாப்பாடே சரியாக சாப்பிட மாட்டோம். சாப்பிடணும்னு தோணும், ஆனால் பசி இருக்காது, அந்த மாதிரி ஏற்படும். இன்னொன்று, நம்ம எழுந்து வேலை செய்யணும்னு நினைப்போம், ஆனால் எந்திரிக்க முடியாது, சுறுசுறுப்பாக இயங்க முடியாது. இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா 7 சக்கரங்கள் நமக்கு சரியாக இயங்கலைன்னா இப்படி ஆகும். இதை நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு ஏதாவது செஞ்சுருப்பாங்களா, நமக்கு கந்திருஷ்டியா அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருக்குது, கந்திருஷ்டின்றது ரொம்ப பெரிய கொடுமை. இன்னொன்று, யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா அது பெரிய கொடுமை. அதெல்லாம் போக, ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்களே, டாக்டர்கிட்ட போனால் கூட எங்களுக்கு எதுவுமே இல்லைன்றாங்க, ஆனால் கூட நாங்கள் நல்லா இல்லை, உடம்புல ஏதோ ஒன்று படுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கள. அதற்கு பிற காரணங்கள் இருந்தால் கூட அது கூட இந்த மெயினாக இந்த 7 சக்கரங்கள் சரி வர இயங்கலைன்னா இப்படியெல்லாம் நமக்கு ஏற்படும். இது போன்ற பிரச்சனைகளை நீக்கி நம்மளுடைய 7 சக்கரங்களும் சரிவர இயங்கிறதுக்காக தான் இந்த 7 சக்கராஸ் பிரேஸ்லெட் நான் அணிஞ்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு என்ன சரியாக 7 சக்கரா இயங்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. தெளிவாக இருக்கேன், சிந்திப்பேன், எல்லாமே சரி, ஆனால் சாப்பிட மாட்டேன். நேரத்துக்கு என்ன சாப்பிட சொன்னாங்கன்னா 3 வேளையில் 1 வேளை தான் சாப்பிடுவேன். அப்புறம் தூக்கம் தூங்க மாட்டேன். சரி, இந்த 7 சக்கராஸ் ரொம்ப நல்லா இருக்கே, நம்ம படிச்சிருக்கோமே, இதை வாங்கி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் இருந்தது. அதை எடுத்து அணிஞ்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 வேளை எனக்கு சரியான நேரத்துக்கு உணவு இல்லைன்னா ரொம்ப கோபமே கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. 3 வேளையும் நல்லா சாப்பிட்றேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு கொஞ்சம் ஃபிட்டாக இருக்குது, சுறுசுறுப்பாக இயங்குறேன், நேரத்துக்கு தூங்குறேன். அது ரொம்ப முக்கியம் இல்லை. படிக்கிறதெல்லாம் பகல்லையே, நேரம் எங்கெங்கே கிடைக்குதோ கொஞ்சம் கிடைச்சா கூட அப்போல்லாம் படிச்சுக்கிறது, சில ஆய்வுகள் செய்கிறது, அதெல்லாம் பகல் பொழுதுலையே முடிச்சுக்கிட்டு நல்ல நேரத்துக்கு தூங்குறேன். இப்போ ஃபிட்டாகவும் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் இழைக்கணும், அது காலப்போக்கில் சரி பண்ணிப்பேன். இப்போ நேரத்துக்கு சாப்பிட்றேன், அதுதான் ரொம்ப முக்கியங்க. சாப்பிடவே மாட்டேன். என்ன பார்க்குறவங்கெல்லாம் நினைப்பாங்க, இவங்க என்ன நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்காங்கன்னு. ஆனால் சாப்பிடவே மாட்டேன். ஒரு பொழுது தான், அதுவும் எல்லோரும் சொன்ன பின்னாடி தான் சாப்பிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா 3 வேளையும் சரியாக சாப்பிட்றேன். இந்த 7 சக்கராஸ் பிரேஸ்லெட்டுடைய தன்மையே அதுதான். இந்த டயட் சரியாக குழந்தைங்க சாப்பிட்லன்னா இந்த 7 சக்கராஸ் பிரேஸ்லெட் போட்டு விடலாம். இன்னொன்று, நமக்கு கோபம் வராமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுவோம். நான் ஏற்கனவே கோபம் எனக்கு குறைச்சல், இது போட்ட பின்னாடி இன்னும் கொஞ்சம் நிதானமாயிட்டேன், நல்லா தூங்குறேன், நல்லா சாப்பிட்றேன். சரி, இந்த 7 சக்கர பிரேஸ்லெட்டில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 சக்கரங்களுக்கு உரிய கிறிஸ்டல்ஸ் இருக்குது. பொதுவாகவே கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு புதிதாக நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறீங்க, ஆனால் அந்த காலத்தில் கிறிஸ்டலுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருந்தது. இந்த இயற்கையாக விளையக்கூடிய பூமியிலிருந்து பாறை கற்களாக படிஞ்சு படிஞ்சு ஒவ்வொரு பாறைக்கல்லுக்கும் ஒவ்வொரு நிறம், அந்த தண்ணிக்கேற்ப அங்கே இருக்கக்கூடிய ஒளிக்கேற்ப பார்த்திங்கன்னா விளைஞ்சிருக்கும். அப்படி விளைந்ததில் ஒவ்வொரு நிறம் இயல்பாகவே அமைஞ்சிருக்கும். அப்படி அமைஞ்சிருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லுது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த 7 சக்கரா பிரேஸ்லெட், அந்த 7 சக்கரங்களுக்கும் நமக்கு ஒவ்வொரு நிறம் சொல்லப்பட்டு இருக்குது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்களுக்கே ஒவ்வொரு நிறம் சொல்லப்பட்டு இருக்குது, ஒவ்வொரு இடம் சொல்லப்பட்டிருக்கு, ஒவ்வொரு வேலை சொல்லப்பட்டு இருக்குது, இயக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த 7 சக்கரா பிரேஸ்லெட்டை உங்களுக்கு 7 கிறிஸ்டல் இருக்கும். நம்முடைய சக்கராஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறங்கள் இதில் இருக்குது. அந்த காலத்தில், ரொம்ப பழங்காலத்தில் எல்லாம் ராஜா ராணி அப்படி வாழ்ந்த காலகட்டத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டல்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். அவர்கள் உண்ணக்கூடிய தட்டே அமிதிஸ்டில் மற்றும் பிற கிறிஸ்டலில் செய்யப்பட்டதாக இருந்திருக்கு. அது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ்டீஜியஸாக நினச்சிருக்காங்க. அதாவது ஒரு நம்முடைய ஸ்டேட்டஸ்க்கு இதில் சாப்பிட்ணும் அப்படின்னும் நினச்சிருக்காங்க. அவங்க உட்கார்ந்த ஆசனத்தில்
அவர்களுடைய சுவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டல்கள் எல்லாம் பதிச்சிருக்காங்க ப்ரெஸ்டீஜியஸாக நினச்சி. ஆனால் இதனுடைய அருமையும் தெரிந்து, ஏன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த கற்கள் பக்கத்தில் வைக்கும் பொழுதெல்லாம் அந்த ரிஃப்ளெக்ஷன் கிடைத்து பார்த்திங்கன்னா அவர்கள் முகமும் தெளிவாக இருக்கும், தேஜஸாக இருந்தாங்க. இன்னொன்று அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருந்தது, வாழ்வும் நல்லா இருந்தது, ஆரோக்கியமும் நல்லா இருந்தது. மொத்தத்தில் சொல்லணுன்னா இந்த கிறிஸ்டல்ஸில் மிகப்பெரிய விஷயங்கள், அதாவது யாருக்கும் தெரியாத உண்மைகளெல்லாம் பொதிஞ்சிருக்கு. இந்த கிறிஸ்டலை நான் இன்னைக்கு நேற்று பயன்படுத்தலை. எனக்கு நம்ம குடும்ப ஜோதிடர், மிகப்பெரிய ஜோதிடர், அவர் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், மிகவும் பிரபலமானவர். அவர் என்கிட்ட ரொம்ப நாள் முன்னாடியே, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். அப்புறம் எனக்கே இயல்பாக பார்த்திங்கன்னா இந்த மீன் தொட்டிலெல்லாம் கிறிஸ்டல்ஸ் போட்டு வைக்கக்கூடிய பழக்கம் எங்கே பார்க்குறனோ. என்னுடைய வீட்டுக்கார் ஊருக்கெல்லாம் புஷ்பவனத்துக்கு போனோன்னா அங்கே அந்த கடற்கரை ஓரமாக கலர் கல்லெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பொறுக்கிட்டு வருவேன். வகை வகையான சங்கெல்லாம் கொண்டு வந்துட்டு அதெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடிய பழக்கம். அதில் பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் எங்கேயாவது ஷாப்பிங் போனேன்னா, இங்கே இல்லை ஃபாரினுக்கு போனேன்னா அங்கே ஷாப்பிங் போவோம் இல்லையா, அங்கே இந்த சில இடங்கள் சுற்றி பார்க்கின்ற இடங்களில் எது விற்கிறாங்களோ இல்லையோ கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் கலராக வச்சுருப்பாங்க. அதை பார்க்கும் பொழுதே ஆசையாக இருக்கும். எந்த ஒரு பூச்சும் இல்லாமல் இயற்கையாகவே வச்சுருப்பாங்க. அதை நிறைய கொண்டு வந்து சேர்த்து ஏன்னா வருடம் நாங்கள் போயிடுவோம் ஃபாரினுக்கு, கச்சேரிக்காக போயிடுவோம். அப்படி இருக்கும்போது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான கிறிஸ்டல்ஸும் எங்கள் வீட்டில் வச்சுருப்பேன். கற்களாக, ராக்கல்லாக, மற்ற சின்ன கிறிஸ்டல்ஸாக வச்சுருப்பேன் நான். இப்போ நம்ம viha.onlineலேயே விதவிதமான கிறிஸ்டல்ஸ்கள் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கிறிஸ்டல்ஸில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஹீலிங்னா தெரியும் உங்களுக்கு, சரிப்படுத்தக்கூடிய அப்படின்றது. ஏதாவது நோய் இருந்துச்சுன்னா அதை ஹீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேக்கி கற்றுக்கிட்டவங்க, யோகா கற்றுக்கிட்டவங்க, ரேக்கி பார்த்திங்கன்னா டிஸ்டன்ட் ஹீலிங்னே பண்ணுவாங்க. தூரத்தில் இருந்தால், எந்த நாட்டில் இருந்தால் கூட இங்கிருந்தே ஹீல் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இயல்பாகவே இந்த கிறிஸ்டல்களில் அமைஞ்சிருக்கும். வைட்டாலிட்டி, அதாவது சத்து, அதில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. பக்கத்தில் வச்சாலே நல்லது, அதில் அணிந்து கொண்டோமே ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல ஏதாவது சரியில்லைன்னா, ஏதாவது சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா அதை பேலன்ஸ் பண்ணும். இன்னொன்று, இதை அணிந்து கொள்வதனால 7 சக்ராஸும் பேலன்ஸ் ஆகும். ஏதோ ஒரு சக்ரா சரியாக இயங்கலைன்னா இது போன்ற இந்த 7 சக்ராஸ் அமைந்த நகைகளையோ பிரேஸ்லெட்டையோ நம்ம அணிஞ்சுக்கிட்டோம்னா அது சரியாக பேலன்ஸ் ஆகிட்டு நம்ம எந்த இடைஞ்சலும் இல்லாமல், எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாமல் நல்லா வச்சுக்கும். இதில் இன்னும் சொல்லணுன்னா, திருமணமான தம்பதியருக்கு யாருக்காவது குடும்பத்தில் ஈடுபாடு அதிகமாக இல்லாமல் இருந்ததுன்னா இதை அணிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவர்களுக்கு சரியாக பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஈடுபாடு ஏற்படும். இதெல்லாம் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ் தான். சரியாக ரத்த ஓட்டம் இல்லை, எங்கேயாவது ஒரு தடை இருக்குது, உடம்புல கொழுப்படைச்சிருக்கு, இல்லை ரத்தம் இப்போ சரியாக ஃப்ளோ இல்லாமல் இருக்கிறது, இல்லை நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ், சத்துகள் கம்மியாக இருந்ததுன்னா இது போன்ற பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. இது ஒரு உதாரணமாக சொல்லியிருக்கேன். அப்படி பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த 7 சக்ராஸ் பிரேஸ்லெட், 7 சக்ராஸ் அணிகலன்கள் அணிந்து கொள்ளலாம். பொதுவாகவே இது பிரேஸ்லெட்டாக தான் வரும். ஏன்னா இதில் 7 கற்கள் இருக்குது இல்லையா, 7 கிறிஸ்டல்ஸ் இருக்குது, மற்ற ஸ்டோன்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம். அந்த 7 சக்ராவுக்கே உரிய ஸ்டோன் சேர்க்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லணுன்னா நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் வராமல் தடுக்கும். இதெல்லாம் ஒரு ப்ரொடெக்ஷன், நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட வைப்ரேஷன்லேருந்து. அப்புறம் பிறருடைய திருஷ்டியிலிருந்தெல்லாம் நம்மை ப்ரொடெக்ட் பண்ணும், அது ஒன்று. இன்னொன்று, நம் உடலை பாதுகாக்கும். இந்த பிரேஸ்லெட் எல்லாம் அணிந்து கொள்வதனால இன்னொரு சிறப்பு என்னென்னா, பக்கத்தில் வச்சோ தூரத்தில் வச்சே நமக்கு நல்ல ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும் பொழுது இதை அணிந்து கொள்வதனால இந்த ஒவ்வொரு கிறிஸ்டல்லிருந்தும் வரக்கூடிய ஃப்ரீக்குவென்சி இருக்குது இல்லையா, அது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சக்ராவோட சுலபமாக கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நிதானமாக செயல்பட ஆரம்பிச்சிருவோம். நம்ம இது போட்ட உடனேயே சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு வித்தியாசம் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த 7 சக்கரங்களையும் இயக்கிறதுன்றது மிகப்பெரிய சேலஞ்சு. மகான்கள், சித்தர்கள்,
அதை பற்றி தெரிந்து கொண்டவர்களால் மட்டும்தான் இயக்க முடியும். அந்த பாம்பு போல் சுருண்டே கிடக்கும். அது சுருண்டு கிடக்க கிடக்க நம்மளும் சுருண்டு தான் கிடப்போம், சரியாக இயங்க மாட்டோம். அதனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சக்கரத்தையும் தொட்டு தொட்டு மேலே வரைக்கும் வந்து இந்த க்ரௌன் சக்கராவுக்கு வருது இல்லையா, அது வர்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி வந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் அது நிரந்தரமாக தக்க வைத்து கொள்வதற்காக நம்ம எப்போவுமே பூஜை அந்த ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணணும், ஒரு 5 நிமிடமாவது தியானம் பண்ணணும். ஆனால் வர்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அது வரவழைக்கணும். அதற்கு உதவிகரமாக இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த 7 சக்கரா பிரேஸ்லெட். இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்களுக்கும் என்ன நிறம் சொல்லப்பட்டிருக்கு, அந்த நிறங்களுக்கு என்னென்ன கிறிஸ்டல் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் நம்ம viha.online இருக்கக்கூடிய 7 சக்ராஸ் பிரேஸ்லெட். இதில் இந்த கருப்பு மணிகள் எல்லாம் இயற்கையாக விளைந்த ஒரு வகையான கல், அதற்கு பேர் லாவா. அதற்கும் இயல்பாகவே ஒரு சக்தி இருக்குது. இந்த தியானம் பண்ணுறவங்க எல்லாம் இந்த கற்களை பயன்படுத்துவாங்க. அடுத்தது 7 வகையான கிறிஸ்டல் இதில் இருக்குது. அதில் க்ரௌன் சக்கராக்கு பர்பிள் நிற ஸ்டோன், அதாவது இது அமெதிஸ்ட், இந்த இது இருக்கு இல்லையா, அந்த அமெதிஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு. அமெதிஸ்ட், ஓப்பல், டைமண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம க்ரௌன் சக்கராவுக்கு சேர்ந்தது. அடுத்தது அமெதிஸ்ட்டுக்கு அருகில் இருக்கக்கூடியது இண்டிகோ கலர், அதாவது ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். இந்த ப்ளூ கலர் 3rd ஐ சக்கராவுக்கு உரிய நிறம். இந்த ஸ்டோனுக்கு, இந்த கிறிஸ்டல் ஸ்டோனுக்கு பேர் லாப்பிஸ், சஃபயர், லாப்பிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 3rd ஐ சக்கராவுக்கு உரிய கற்கள். அடுத்தது ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, அதற்கு பேர் டர்க்வாய்ஸ். இந்த ப்ளூ நிறத்தில் இருக்கக்கூடிய டர்க்வாய்ஸ் நம்மளுடைய த்ரோட் சக்கராவுக்கு உரியது. ப்ளூ அகட்டி, டர்க்வாய்ஸ், ப்ளூ டொபாஸ், இன்னும் சில கற்களை நம்ம த்ரோட் சக்கராவுக்காக பயன்படுத்தலாம். அடுத்தது எர்த் ஸ்டோன், இந்த பச்சை நிறத்தில் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் எர்த் ஸ்டோன். அது பாருங்கள், பூமி மாதிரி இருக்குல்ல, எர்த் ஸ்டோன். இந்த எர்த் ஸ்டோன் ஹார்ட் சக்கராவுக்கு உரியது. ஜேட், ரோஸ் குவார்ட்ஸ், இந்த எர்த் ஸ்டோன் எல்லாம் ஹார்ட் சக்கராவுக்கு உரியது. அடுத்தது ஹார்ட் சக்கராவுக்கு கீழே இருக்கக்கூடியது சோலார் பிளெக்ஸஸ் சக்கரா. அது மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அதற்குரிய கிறிஸ்டல் டைகர் ஐ, புலியின் நிறம், புலி கண்ணெல்லாம் எந்த நிறத்தில் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், டைகர் ஐ. சிட்ரின், டைகர் ஐ, ஹேசோனைட் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சோலார் பிளெக்ஸஸ்க்கு, அதாவது 3rd சக்கராவுக்கு பொருத்தமாக இருக்கும். அது அந்த நேரத்தில் இருக்கிறதுனால நல்லா ஆக்டிவேட் பண்ணும். அடுத்தது சாக்ரல் சக்ரா, 2nd சக்ரா. அதற்குரிய நிறம் ஆரஞ்சு. ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு நேரத்தில் இருக்கு இல்லையா, அதை தான் சொல்லிக்கிட்டு வரேன். அதற்குரிய கிறிஸ்டல் கற்கள் நிறம் அம்பர், அதாவது ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். அது பாருங்கள், இது ஒரு மாதிரி ஆரஞ்சு எல்லோ எல்லாம் கலந்துருக்கு இல்லையா, இதுதான் அதற்குரிய கல் அம்பர். இந்த சக்கராவுக்கு சாக்ரல் சக்ரா அப்படின்னு பேர். சன்ஸ்டோன், அம்பர், மூன் ஸ்டோன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சாக்ரல் சக்கராவை இயக்கக்கூடியது, பொருத்தமாக இருக்கும் அதை அணிஞ்சுக்கிட்டோன்னா. அடுத்தது ரூட் சக்கரா, முதன்மையான சக்கரம், அதாவது ஸ்பைனல் கார்டுன்னு சொன்னேன்ல, அங்கே பாம்பு போன்று சுருண்டு கிடக்கக்கூடிய நம்முடைய சக்தி எல்லாம் பார்த்திங்கன்னா தங்கி இருக்கும். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்பி வர்றதுக்கு இந்த 7 கிறிஸ்டல்களை பயன்படுத்தி இந்த பிரேஸ்லெட் உருவாக்கியிருக்காங்க. இந்த ரூட் சக்கராவுக்கு ரெட் அகட்டி அப்படின்ற கிறிஸ்டல் சொல்லப்பட்டிருக்கு, ஸ்டோன் சொல்லப்பட்டிருக்கு. அது தவிர கார்னட், ஹெமடைட், ரெட் ஜாஸ்பர், பிளாக் ஆர் ரெட் ஓனிக்ஸ் இது எல்லாம் இந்த ரூட் சக்கராவுக்கு பொருத்தமாக இருக்கும். இப்போது இந்த 7 கிறிஸ்டல் சொல்லப்பட்டிருக்குல்ல, இதோட இந்த லாவா என்கின்ற கற்களும் இணைந்தால் நம்முடைய 7 சக்கரங்களும் சிறப்பாக செயல்படும். இன்னொன்று, இந்த லாவா கற்கள் நம்மை நிதானமாக செயல்படுத்துறதுக்கும், நம்ம இந்த நிறைய பேர் தியானம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, இந்த லாவா கற்களை கொண்டும் தியானம் செய்வாங்க. அது தவிர ஒவ்வொரு சக்கரத்திற்கும் ஒவ்வொரு மெடிடேஷன் மந்த்ரா சொல்லப்பட்டிருக்கு.
முதன்மையாக இருக்கக்கூடிய ரூட் சக்கராவுக்கு லம் அப்படின்ற மந்திரம் சொல்லலாம். இதை அணிஞ்சுக்கிட்டு நீங்கள் லம் என்கின்ற மந்திரத்தை 9 முறை சொல்லலாம். தினமுமே சொல்லிக்கிட்டு வரலாம். எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய சக்கரங்கள் எல்லாம் சீக்கிரம் இயங்க ஆரம்பிச்சிடும். ரூட் சக்கராவுக்கு லம் என்கின்ற மந்திரம், நேவல் சக்கரத்துக்கு வம் என்கின்ற மந்திரம், சோலார் பிளெக்ஸஸ்க்கு ராம் என்கின்ற மந்திரம், சக்கரா 4 ஹார்ட் சக்கரத்திற்கு யம் என்கின்ற மந்திரம், யாம் என்கின்ற மந்திரம், த்ரோட் சக்கரத்திற்கு ஹம் என்கின்ற மந்திரம், தேர்ட் ஐ சக்கரத்திற்கு ஓம் என்கின்ற மந்திரம், பிரணவத்தின் மந்திரம். அதே போல் க்ரௌன் சக்கரத்திற்கும் ஓம் என்கின்ற மந்திரம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிரேஸ்லெட் கொடுக்குறோம் இல்லையா, அது கூடயே இந்த கார்டும் கொடுக்குறோம். அது நீங்கள் பார்த்துக்கலாம். viha.online போட்டிருக்கு பார்த்தீங்களா, நம்ம கொடுத்துட்ருக்கக்கூடிய இந்த சக்கரத்து கூட சின்ன கார்டு வச்சு அதில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கோம். என்ன கல், எந்த கல் எந்த சக்கரத்திற்கு எந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்றத அதில் அடக்கியிருக்கோம். ஒரு பிரேஸ்லெட்டை நினச்சிருந்தோம் அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நீங்கள்லாம் ஆச்சரியப்படுவீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு பொருளும் இயற்கையாக விளைந்ததை எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், நிறைய ஆச்சரியப்படக்கூடிய தகவல்கள் எல்லாம் அதில் தங்கி இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம், ஒவ்வொரு பதிவாக பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா. இதை வாங்கி நீங்கள் எப்படி அணிஞ்சிக்கணும், அதற்கு ஏதாவது பூஜைகள் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யலாம். இது பார்த்திங்கன்னா தண்ணியில் கழுவணும் இல்லை பாலில் அலசணும் அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க. வெறும் ஒரு ஈர துணி எடுத்துகிட்டு இதை துடைத்து தூப தீபங்கள் காமிச்சிட்டு பிறகு அணிஞ்சிக்கோங்க. இதை திரும்ப நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும், சக்தி ஊட்டணும், கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏன்னா 3 மாதத்திற்கோ 6 மாதத்திற்கோ ஒரு முறை நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா அதில் கூடுதல் எனர்ஜி எப்படி நம்ம ஆரம்பத்தில் போடுறோமோ அந்த எனர்ஜி அதில் நிரந்தரமாக தங்கி இருக்கும். அதனால் கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. 3 மாதத்திற்கு ஒரு முறையோ இல்லை மாதம் வருகின்ற பௌர்ணமி நாளில் இந்த பிரேஸ்லெட் எடுத்துகிட்டு போங்க. இதை பௌர்ணமி நாளில் தான் செய்யணும். ஏன்னா இதற்கு சூரிய ஒளி படக்கூடாது, அது படாமல் பார்த்துக்கணும். அந்த பௌர்ணமி நாளில் சாயந்தர பொழுதில் சூரியனெல்லாம் மறைந்த பின்னாடி கொஞ்சம் இருள் வருகின்ற நேரத்தில் இந்த பௌர்ணமி நிலவு ஒளி நல்லா படுகின்ற நேரத்தில் கொண்டு போயிட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துல ஒன்றா கண்ணாடி குடுவையில் போட்டு வைங்க. இல்லாட்டி இதை போட்டு ஒரு இடத்துல டேபிள் இருக்கோ இல்லை ஸ்டூல் இருக்கோ ஏதாவது இருந்துச்சுன்னா அது மேலே போட்டு ஒரு கண்ணாடி பவுல் இருந்துச்சுன்னா கவுத்து விட்டுருங்க. வேறு எந்த மெட்டீரியலும் பயன்படுத்தாதீங்கன்னா அந்த ஒளி இருக்கு இல்லையா, அந்த நிலவு ஒளி அந்த கண்ணாடியின் வழியாக இந்த பிரேஸ்லெட்டில் போகணும். அந்த ஒளி போக 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 பார்த்திங்கன்னா இதில் சக்தி கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் மாதம் வருகின்ற பௌர்ணமியாக அப்பவும் செய்யலாம். இல்லைன்னா 3 மாதத்திற்கு ஒரு முறை பௌர்ணமி நாள்களில் செய்யணும். முழு நிலவு இருக்கின்ற நாள்களில் செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போது என்ன ஆகுதுன்னா அதில் சக்தி குறையாமல் நம்ம உடம்புல அணிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம சக்கரங்கள்லேயும் சக்தி குறையாமல் ஒரே மாதிரி இருக்கும். இப்போது சக்கரங்களை எல்லாம் இயக்க செய்கிறது பெரிய விஷயம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முயற்சி பண்ணோன்னா இயக்க செய்திருவோம். க்ரௌன் சக்கரா வரை கொண்டு போய் நிறுத்திப்போம். அதற்கு பிறகு அந்த எனர்ஜி குறையாமல் இருக்கணும்னா இந்த எனர்ஜி குறையாமல் இருக்கணும்ல, அதனால் இதில் கொண்டு போயிட்டு நீங்கள் நில ஒளியில் வச்சுக்கிட்டு இதை எனர்ஜி கொடுக்க செய்யுங்க. இன்னொன்று கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. கிளென்ஸ் பண்ண பின்னாடி மீண்டும் தூப தீபங்கள் காமிச்ச பின்னாடி, தூப தீபங்கள்னால் என்ன, வெறும் நம்ம ஊதுவத்தி மட்டுமே காமிச்சிட்டு அப்புறம் திரும்ப இதை போட்டுக்கலாம். இல்லை நாங்கள் பூஜை அறைக்கெல்லாம் கொண்டு போக மாட்டோம், நாங்கள் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளென்ஸ் ஆன பின்னாடி நீங்கள் எந்த சாமியை கும்பிடுறீங்களோ அந்த இறைவனை மனதிலே நினைத்து இந்த பிரேஸ்லெட்டை அணிஞ்சிக்கலாம். ஏன்னா ஊதுவத்தி சாம்பிராணின்றது எல்லாருமே காமிக்கிறோம் இல்லையா, அதனால தான் அது சொன்னேன். அது காமிச்சும் அணிந்து கொள்ளலாம். இல்லாட்டி அப்படியே நீங்கள் இறைவனை வணங்கி திரும்ப இது போட்டுக்கோங்க. இந்த 7 சக்கரா பிரேஸ்லெட்டெல்லாம் நம்ம viha.online பதிவேற்றம் செஞ்சுருக்கேன், அப்லோடு செஞ்சுருக்கேன். viha.online என்னன்னு புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் கேட்டிங்கன்னா கூகுளுக்கு போங்க. அங்கே போய் www.viha.online அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் viha.online அப்படின்னு இருக்கும். அது எங்களுடைய வெப்சைட். அதில் நிறைய பூஜை பொருள்கள், மளிகை பொருள்கள், சாரீஸ், குர்த்தீஸ், அப்புறம் பியூட்டி காஸ்மெட்டிக்ஸ், அதாவது ஆர்கானிக் காஸ்மெட்டிக்ஸ் நானே என் கைப்பட செய்தது, ரொம்ப நல்லா இருக்குது, எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. அதெல்லாம் போய் பாருங்கள். அதற்குரிய பதிவுகளும் நான் ஒவ்வொன்றா வீடியோஸ் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் பதிவு நான் தனியாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன்.
அதில் உங்களுக்கு விருப்பமான பொருள்களை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். சரி, எங்களுக்கு வாங்க மாட்டோங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா சும்மா போய் பாருங்கள். சரி, உங்கள் பொருள் வாங்கணுன்னா viha.online தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் ஷாப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா viha.online மட்டும்தான் வாங்க முடியும். வேறு எந்த ஆன்லைன் ஷாப்லேயும் எங்களுடைய பொருள்கள் நாங்கள் கொடுக்கல. அதே போல் நேரடியாக வந்து பொருள் பார்த்து எடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க சென்னையில் ராஜா அண்ணாமலைபுரத்தில் நம்பர் 10 பாகீரதி தெருவில் இருக்கக்கூடிய எங்களுடைய கடையில் வந்து வாங்கலாம். விஹா ஷாப் இருக்குது. அங்கே பொருள்களை நீங்களே உங்கள் கண்ணால் பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம். வேறு எங்கேயுமே எங்களுக்கு கிளைகள் கிடையாது. வேறு எந்த ஊர்லேயும் எந்த கடையிலையும் எங்கள் பொருள்களை விற்பதற்காக நாங்கள் கொடுத்து வைக்கலை. அதில் ஜாக்கிரதையாக இருங்க. அதுவும் எந்த நாட்டிலையும் கொடுக்கல. நான் நிறைய இடங்களில் என் படத்தை போட்டு இவங்களோடது இந்த பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மக்கள் தான் எல்லா இடத்துலையும் இருக்காங்களே, அவங்க பார்த்து பாருங்கள் மேடம் அப்படி ஃபோட்டோவை எடுத்து ஃபோட்டோவோடு அனுப்புகிறாங்க. இப்படியெல்லாம் பண்ணுறாங்க மேடம் அப்படின்னு நீங்கள் நம்பாதீங்க. என் பொருள்கள் ஆன்லைன் ஷாப்பில் இருக்கும். ஒன்றா viha.online இல்லாட்டி எங்களுடைய விஹா ஷாப்பில் இருக்குது. அதற்கு மேலே இவ்வளோ சொன்ன பின்னாடி நீங்கள் பரவாயில்ல நாங்கள் வேறு எங்கே கிடைச்சாலும் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் அது உங்களுடைய விருப்பம். ஆனால் வேறு எங்கேயாவது வாங்கிக்கிட்டு அதற்கு சரியாக பலன் கிடைக்கலன்னா பூஜை நான் செஞ்சு தர்றேன். இன்னொன்று, எனக்கு இப்போது சமீபத்தில் ஒரு குருஜி, எனக்கு தெரிஞ்ச குருஜி ஒருத்தர் சொன்னார், எல்லா இடத்துலையும் எல்லா பொருளும் வச்சு அதற்கு பவர் கிடச்சிடாதுமா, சில இடங்களில் மட்டும்தான் கிடைக்கும். நம்ம மந்திரங்கள் நிறையா சொல்லி சொல்லி நம்ம இறைவனை கும்பிட அங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்துக்குமே பவர் கிடச்சிரும் அப்படின்னு. அதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எங்ககிட்ட வாங்கினா கோமதி சக்கரம் எல்லாமே நல்லது நடக்குதுன்றாங்க. வெளியில் எங்கேயோ வாங்கிக்கிட்டு கோமதி சக்கரத்தில் ஒன்றுமே நடக்கலைன்னு எங்கிட்டயே நிறையவே சொல்கிறாங்க. அதற்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் கடைகளில் இருக்கக்கூடிய பொருள்களுக்கு நாங்கள் நிறைய பூஜை செய்கிறோம். அதனால தான் அதற்குரிய பலன்கள் கிடைக்குது. இதை நீங்கள் தான் முடிவு செஞ்சுக்கணும். எங்கிருந்தாவது வாங்கிக்கிட்டு அது உடஞ்சிச்சு, அது சரியில்லை, இது அதுக்கு பலன் கிடைக்கல அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. என்ன திட்டவும் திட்டாதீங்க. சரி, இந்த பிரேஸ்லெட் எந்த தலைப்புக்கு கீழே போய் தேடுறது அப்படின்னு கேட்பீங்கன்னா, நிறைய பொருள் இருக்குல்ல, எங்கே போய் தேடுறதுன்னு நினைப்பீங்க. பூஜா கீழே, ஹெல்த்துக்கு கீழே, அப்புறம் விஹாஸ் நியூ ப்ராடக்ட்ஸ் அதன் தலைப்புக்கு கீழே இருக்கலாம். சர்ச்லேயே போய் நீங்கள் சர்ச் கொடுங்க, தானாக அது வந்து நிற்கும். சரி, நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.